எல்லாருக்கும் எங்க ரெண்டு பேரோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு we are doing this because you are so busy with your travel and the shoot and everything. Shows ரெண்டு ஷோ வருது. of course Sun TV சூப்பர் சமையல் ஒன்னு வந்துட்டு இருக்கு. Highway Dreams it's a new show for Z Zest அப்படின ஒரு சேனல். அதே Z தமிழ்லயும் eventually it will start coming. So it's a very different show. நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு genre. So அதுல தான் வர போறது. So தீபாவளி ஸ்பெஷல் அப்படினே வெச்சுக்கலாம். Probably yes. So தீபாவளி ஸ்பெஷலுக்கு என்ன ஸ்வீட் பண்ண போறேன்? இன்னைக்கு we start the day with நம்ம ஐயாரப்ப சுவாமி இதுல திருவையாறுல. அங்க வந்து தேவாரத்துல அத்தனை பேரும் பாடியிருக்காங்க. நம்ம ஆல் ஆர் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் எல்லாரும் அந்த மாதர் பிறை கண்ணியானை பாடாதவாளே கிடையாது. எவ்ரிபடி சிங்ஸ். ஸோ அதனால அங்க ஊர்ல ஃபேமஸ் அசோகா. அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஹல்வா பட் தே கால் இட் திருவையார் அசோகா. ஓகே கரெக்ட். என்ன வேணும்னா பாசி பருப்பு வந்து ஒரு குட்டிட்ட ஒரு கப் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லு. அதை வந்து நல்லா கொஞ்சம் வாசனை மறுபடியும் வறுத்துட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். சரி. with the little milk and தண்ணி. எவ்வளவு ஒரு கப் பாசி பருப்பு? ஒரு கப்புக்கு நல்லா ஒரு 3 அளவு தண்ணியில தண்ணி அண்ட் பாலுமா சேர்த்து 3.5 கப் வச்சிருக்கேன். சரி. ஒரு கப்புங்கிறதுனால ஒரு 1.5 கப்பு சர்க்கரை. சரி. தென் நெய் எவ்வளோ? நெய் வந்து ப்ராபப்ளி 100 grams 150 grams. அது கொஞ்சம் கூடயே நான் போட்டுக்கவே வச்சுக்கோவேன். அப்புறம் கோதுமை மாவு கொஞ்சம். அது ஏன்னாக்கா தட்ஸ் அ பைண்டர். ஓகே. கோதுமை ஆர் மைதா. இன்ஃபேக்ட் சில்லத்தில் வந்து கோதுமை அண்ட் அரிசி மா ரெண்டும் யூஸ் பண்ணுறான். அண்ட் இது வந்து கலர் யூ கேன் ஆட் ஃபுட் கலர். பட் ஐ தாட் ஐ வில் ஆட் நோ ஃபுட் கலர் இல்லை, அதுவும் கொஞ்சம் வாசனை வருமே சாஃப்ரன் அண்ட் அது அண்ட் ஏலக்காய் அண்ட் அது தென் முந்திரி பருப்பு திராட்சை இந்த பால் இதோட வேக வைக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் ஷோயிங் இட். எனக்கு தெரிஞ்சு ஒரு கப்பு நீ பாசி பருப்பு எடுத்ததுக்கு வந்து அட்லீஸ்ட் 3/4 கப்பு நெய் இருக்கும். எல்லாம் போடணுன்றாங்க. நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் இதெல்லாம் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு. அது மாதிரி தான் அதெல்லாம். ஆமா. புது கரண்டி வச்சிருக்கேன் பாத்தியா? பார்த்தேன் நான். பட் இது இந்த வழுக்கிற கரண்டி தான் அது. நல்ல கரண்டி. இது பாரு, இது வந்து ஒன் ஷாட்லயே பாரு. இது முந்திரி பருப்பு. வெரி குட். திராட்சை முந்திரி இந்த போட்டு இப்போ இந்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதையும் இதுலயே போட்டுட்டேன். ஓகே. So just go on frying it. So அந்த பச்சை வாசனை போறதுக்கு. ஆமா. நம்ம மாத்துல I don't know whether you remember பாட்டியாத்துல வந்து இந்த நெய் கசண்டு இருக்கும் பண்ணுவாள்ல, அது அடியில வந்து நல்லா இந்த கோதுமை மாவு கொஞ்சம் சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு இப்ப கூட ஜெயந்தி ஆண்டி அழகா பண்ணி தராங்க. நல்லா இது பண்ணிட்டு ஜோரா இருக்கும் அது. அந்த மாதிரி இந்த கோதுமை வாசனை வருது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாசனை வருது. இவ்வளவு நல்லா வருது பத்தியா? ஆமா. இந்த பாசி பருப்பு வேக வச்சு வச்சு அப்புறம் அவ்வளவுதான். என்ன பண்ணாலும் இந்த அடி பிடிச்ச வாசனை வந்து லைக் பாதாம். வெரி கேர்ஃபுல். இப்போ வந்து யூ கேன் ஆட் லிட்டில் கீ. போடு நீ போடு. ஆஹா வாசனை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே தான் வைக்கணும் ராகேஷ். இது ஆமா. சோ இப்போ இதுல இன்னும் சக்கரை ஆட் பண்ணணுமா? ஆமா. வெரி நைஸ். சூப்பர். சக்கரை போட்டா சக்கரை குங்குமப்பூ ரைட். இது போடுறேன் எல்லாம் ஒண்ணுதான். பிகாஸ் இட்ஸ் only for basically for color. இது நீ வந்து ஆஹா என்ன போட்டு குங்குமப்பூ போட்டு சாத்துற. அம்மா நீ எல்லாம் ஊருக்கு போயிட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தீங்க. you got a lot of பஸ்கி இது சாஃப்ரன். அதனால நீங்கெல்லாம் பண்ற ஷோக்கெல்லாம் போடாம இருந்தா தப்பு இல்லை. எனக்கோசரம் வாங்கிட்டு வந்துட்டோம். திருப்பி நம்மளுக்கு தான் யூஸ் பண்றோம். அது பாரு கருவை இது போடுறோம் பாரு, ஏலக்காய் பொடி. இது என்ன ஒரு 3-4 ஏலக்காய் இருக்குமா? பட்னு வருது பாரு. அதுதான் அந்த பதம். அதெல்லாம் ஆக்சுவலா அப்ப வந்து யூ கேன் ஆட் நல்ல நெய். சக்கரை அதோ வேற இன்னும் கொஞ்சம் போடணும். ஓகே. கொஞ்சம் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போடணும். அவ்வளோதான். ஆஹா என்ன அந்த தலன்ற அந்த சவுண்டே வருது பாரு அப்படியே. அது இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நெய் கொஞ்சம் வெளியில வரும். That means the thing is complete. Correct. ஆமா. இப்போ ஹல்வாவோட ஹிஸ்டரின்னு நீங்க எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மிடில் ஈஸ்ட், அங்கேருந்து மிடில் ஈஸ்ட்ல தான் அந்த ஹல்வா அப்படின்ற வார்த்தைன்றதே அதுக்கு ஒரு அர்த்தம். அங்கேருந்து
இப்போ மிடில் ஈஸ்டர்ன் பீப்புள் வந்து தே கேம் டு கேரளா அந்த பெப்பருக்காக. அப்போ வந்து அங்க லோக்கல் இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்ணது தான் வந்து அந்த கோழிக்கோட ஹல்வா இன்னும் கூட வந்து அங்க ஃபேமஸ். அந்த மாதிரி ஒரு ரீஜன்லயும் வந்து ஹல்வா ஃபேமஸ் ஆச்சு. இப்போ நார்த் பக்கம் எடுத்தீங்கன்னா வந்து லோக்கி இல்லை காஜர் சீசனலாக இருக்கும்போது, சவுத்தில் வந்து நமக்கு பாசி பருப்புன்றது எப்பவுமே இருக்கு. வெண்பொங்கல் அப்புறம் நம்ம இந்த மசீல் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பாசி பருப்புன்றது யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். எஸ், அண்ட் அங்கே இருக்கிற லோக்கல் இன்கிரீடியன்ட் வச்சு ஹல்வா பண்ண ஆரம்பிக்கும் போது வந்தது தான் இந்த அசோகா காசி ஹல்வா இருக்கு. காசி ஹல்வா இஸ் அவுட் ஆஃப் இது நம்ம அழுத்தமான பூஷணிக்காய், வெள்ளை பூஷணிக்காய். சாதாரணமா மாப்பிள்ளை அழைப்பு இருக்கிற அன்னைக்கு ஜான்வாசத்துக்கு என்ன பண்ணுவாங்க, காசி ஹல்வா. இப்பெல்லாம் ஸ்டைலா என்ன பண்றாங்கன்னா, அப்போ பீப்புள் கொஞ்சம் குறைச்சலா இருப்பாளேன்னு அப்போ பாதாம் ஹல்வா போட்டு விடுறாங்க. காசி ஹல்வா வந்து இட் கம்ஸ் சப்சிக்வென்ட்லி அந்த மாதிரி வந்துடுறது. காசி ஹல்வா ரவா தோசை கடப்பா. ஆமா, அதெல்லாம் இல்லாத கல்யாணமே நடக்காது தஞ்சாவூர்ல. கடப்பா சரியா இல்ல டேஸ்ட்னு சொல்லிட்டு கல்யாணம் நின்றுடும். அதெல்லாம் நடந்துடும். கத்திரிக்காய் பொடி போட்டு காய் பண்ணலன்னு கோவம் வந்துடும். ஜவ்வரிசி பாயசம் பண்ணலன்னு கோவம் வந்துடும். இதெல்லாம் அவ்வளோ அது ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹவ் ரெட் வாஷிங்டனில் திருமணம்னு நம்ம ஷாவி எழுதியிருப்பாரு. ஓ காட், ஃபென்டாஸ்டிக் மாஸ்டர் பீஸ். அவ்வளோ நல்லா இருக்கும். அதில் அந்த கல்யாணங்கள்லாம் அப்படி டிஸ்கிரைப் பண்ணுவா, ஒரு மூவ்ஸ் ஆஃப் தி இது. ஸோ அதெல்லாம் தான் நினைவு வருது. ஆமாம் ஆமாம், அது மாதிரி அங்கெல்லாம் வந்து ரிசப்ஷனுங்கிறது கிடையாது. ஒரு இது ப்ரீவியஸ் டே ஜான்வாசம் அழகாக அந்த காரை வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அத்தனை பியூட்டிஃபுல்லாக அந்த தஞ்சாவூர் சைட்லேயே அலங்காரம் ரொம்ப தே மேக் இட் அவுட் ஆஃப் பித். நெட்டியில படுவான். இது ஆயிடுத்து ராகேஷ். இப்போ அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். கொஞ்சம் நெய் போடலாம் போல தோன்றதே. இப்போ வேண்டாம், அது கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு இது எப்படி முடிஞ்சிடுது, இது எப்படி ஆச்சுன்னு தெரியும்னா, இப்படி ஓரத்துல இப்படி திருப்பி விட்டேன்னா ஒட்டிக்காம அப்படியே அந்த ஹல்வா பதம் அப்படின்றது வரும். அப்படின்னா திஸ் இஸ் டன். எப்படி சும்மா தலன்னு வந்திருக்கு பத்தியா? ஆக்சுவலா இட்ஸ் லைக் கோதுமை ஹல்வா. இல்ல, கொஞ்சம் அந்த கோதுமை ஆட் பண்ணதுனால அந்த gluten will kick in. முக்கியமா நீங்க வந்து இப்ப புடிச்சுக்கோ அந்த கடாயை. இப்ப இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் வரும். இங்க அந்த லைனா அந்த மாதிரி வந்ததுன்னா your அசோகா ஹல்வா இஸ் டன். அணைச்சுடலாம். அணைச்சதுக்கு அப்புறமும் இருக்கும். ஸோ கொஞ்சம் மேல அப்படி நெய் போட்டு விட்டேன்னா it will be perfect. சாப்பிட்டு பார்க்கறியா? ஆமா, அதுக்கு தானே வெயிட்டிங். மச்சி காப்பாத். அங்க பாருங்க, பரு வழுக்கிறது. சொய்யா போதும். சாப்பிட குழந்தையாச்சேடா, நம்ம மாத்து கிருஷ்ணர் ஆச்சே. இப்போ மாதவ் வரும் பாரு ஸ்கூல்லேருந்து, ரமா வாட் ஆர் யூ மேக்கிங் கேட்டுட்டே வரும் அந்த பாவம். சுடுறது பாரு பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இதுல மீனா நீ அந்த பாசி பருப்பு கொஞ்சம் வறுத்தேன்னு சொன்ன இல்லையா, அந்த வறுத்த வாசனையோட அந்த ஏலக்காய் குங்குமப்பூ முக்கியமா நீங்க வந்து அசோகான்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் பி ஒன்லி ஆரஞ்சு கலர். ஏன்னா அது அந்த கேசரி கலர் அது தே ஆட் பண்றாங்க. பட் அது இல்லாமையே யூ கேன் மேக் இட். நீங்க குங்குமப்பூ ஆட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லாட்டாலும் இல்லை. உங்களுக்கு இட் வில் பி டிஃபரண்ட் கலர் பட் டேஸ்ட் உங்களுக்கு அதே. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் இந்த ஜாதி பத்திரி, பச்சைக்கல் போறோம், அதெல்லாம் இட்ஸ் ஆப்ஷனல். see நான் வந்து குங்குமப்பூ அண்ட் ஏலக்காய் மட்டும் தான் போட்டுருக்கேன். குங்குமப்பூ இஸ் ஆல்சோ ஃபார் த கலர், not for anything else. Fantastic. So go ahead, try this recipe. நாளைக்கு தீபாவளி, குயிக்கா நீங்க வீட்ல இருக்கக்கூடியதை வச்சு பண்ணிடலாம். So wishing you all a very very happy Deepavali. Okay, wish you all a very safe Deepavali also. Yes, இன்னைக்கு 30th அன்னைக்கு என்னோட புது ஷோ Z Zestல Highway Dreams னு வந்து premieres at 8 o'clock. So அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. Cheers, have a lovely week and a festive season ahead. Bye.